ஒரு காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. சொல்லுங்க. காவி உடை அணிந்த ஒரு பௌத்த துறவி அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் அவர் தட்டுல இருக்கிற உணவை கொஞ்சம் ஆசையா பாக்குறாரு. உடனே அந்த துறவிக்கு பயங்கரமா கோவம் தலை கேறுது. தன் கையில் இருந்த சாப்பாட்டு தட்டை எடுத்து அப்படியே செவுத்துல விட்டு எறியறாரு. வாவ், ஒரு துறவி இப்படியா பண்ணுவாரா? அதுதான் எனக்கும் தோணுச்சு. என்னது ஒரு துறவி எப்படி நடந்துக்கிறாரா அப்படின்னு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா துறவிகள் அப்படின்னாலே எந்த சலனமும் இல்லாதவங்க, எப்பவும் தியானத்திலேயே மிதக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் நமக்குள்ள இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒரு புனிதமான பிம்பம் தான் இருக்கு. ஆனா இந்த நிஜ சம்பவத்தை தன்னுடைய சுயசரிதையில ரொம்ப தைரியமா பதிவு செஞ்சிருக்காரு. பாண்டேஜி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மாபெரும் பௌத்த பிக்கு. அதாவது அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம ஆழமா அலச போற இந்த ஜேர்னி டு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புத்தகம் பாத்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம படிக்கிற ஒரு சாமியாரோட புனிதமான வாழ்க்கை வரலாறு கிடையாது. கரெக்ட். அது ஒரு சாதாரண கதை இல்ல. மனித மனதோட அந்த இருண்ட பக்கங்களையும் பலவீனங்களையும் அதிலிருந்து ஒரு மனிதன் எப்படி போராடி வெளியே வர்றான் அப்படிங்கறதையும் ரொம்ப நேர்மையா பேசுற ஒரு உளவியல் பதிவு இது. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலோட நோக்கமும் அதுதான். நீங்க எப்பவாவது இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்ற தகவல் சுமையால திக்குமுக்காடி போயிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை போயிருக்கு. ஆமா. இல்லனா வாழ்க்கையோட கடினமான சூழ்நிலைகளை எப்படி அமைதியா கையாளுவது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படியானா இந்த அலசல் உங்களுக்கானதுதான். இலங்கையோட ஒரு குக்கிராமத்துல வறுமையின் பிடியில பிறந்து மேற்கத்திய உலகோட ஒரு மிக முக்கியமான பௌத்த வழிகாட்டியா மாறின ஒரு மனிதரோட பயணத்திலிருந்து சில தீர்வுகளை நாம் இன்னைக்கு தேட போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடலா அது இருக்கும். முதல்ல அவர் அந்த பின்னணியை பத்தி நாம பேசுவோம். 1927ல இலங்கையில் இருக்கிற ஹேனபோலா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். வறுமை அப்படின்னா சாதாரண வறுமை இல்ல. மின்சாரம் கிடையாது, காலில் போடுறதுக்கு செருப்பு கிடையாது. அவர் பிறந்த அந்த மண் குடிசையில படுக்க முட்டைகள் நிறைஞ்சு கிடக்கும். ஓஹோ, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமா. அது மட்டுமில்லாம அவருடைய தந்தை ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர். அந்த கண்டிப்பு சாதாரண கண்டிப்பு இல்ல. ஃபாண்டேஜி சிறுவனா இருந்தப்போ பாத்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு நாயின் மீது கல் எறிஞ்சிடுறாரு. இன்னொரு முறை பசி தாங்க முடியாம அடுத்தவர் தோட்டத்துல ஒரு சோளக்கதிரை திருடிடுறாரு. சின்ன பசங்க பண்றது தானே இது. ஆமா. ஆனா இதுக்காக அவருடைய தந்தை அவரை ரத்தம் வர்ற அளவுக்கு கடுமையா அடிச்சு தண்டிப்பாரு. அன்றைய காலகட்டத்துல அந்த அதீத வறுமையில தாம் பிள்ளைக்கு இருக்கிற ஒரே சொத்து நல்லொழுக்கம் மட்டும்தான் அப்படின்னு அந்த தந்தை நினைச்சிருக்கலாம். அதுக்காக இவ்ளோ கொடூரமா அடிக்கிறதா? அதுதான் பிரச்சனை. அந்த வன்முறை ஒரு குழந்தையோட மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம யோசிக்கணும். நிச்சயமா. அந்த வலியை எப்படி ஒரு குழந்தை தாங்கும்? ஆனா அதே வீட்டுல அவருக்கு ஒரு மாபெரும் ஆறுதலும் கிடைச்சிருக்கு. சிறு வயசுல அவருக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால மாலைக்கண் நோய் வந்தப்போ கிராமத்து வைத்தியர் ஒரு மூலிகை மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்து ரொம்ப கசப்பா இருக்குமே. அது எந்த அளவுக்கு கசப்பா இருக்குன்னா, ஒரு மெடற்கூடை எந்த குழந்தையாலையும் முழுங்க முடியாது. அதுவும் அதிகாலையில வெறும் வயித்துல குடிக்கணும். ஆனா அவருடைய தாய் அந்த மருந்த கொடுத்த விதம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உளவியல் பாடமா இருக்கு. ஆமா, அந்த தாய் அதிகாலையில எழுந்து தன் மகனை மடியில படுக்க வச்சு ரொம்ப அன்பாக கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு நிறைய கதைகள் பேசி ஒரு இனிமையான சூழலை உருவாக்கி ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்குறாங்க. கரெக்ட். அந்த அன்பார வார்த்தைகளோட அந்த கசப்பான மருந்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. மருந்து கசப்பு தான், ஆனா அந்த தாயோட அன்பு அந்த கசப்ப மறக்க செஞ்சது. அதுதான் அவர் அந்த நோயிலிருந்தும் குணமாக்கிச்சு. வாவ், ஒரு தாயோட அன்பு எப்பேற்பட்டது பாருங்க. பௌத்தத்துல மெத்தா, அதாவது பேரன்பு அல்லது லவ்விங் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு அழைக்கப்படுற தத்துவத்தோட முதல் விதைய அவர் அங்கதான் தன் தாயிடமிருந்து கத்துக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இது கேட்கறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க்கையோட கசப்பான அனுபவங்களை முழுங்க தாயோட அன்பு ஒரு இனிப்பான சர்க்கரை பாகு போல செயல்படுது. ஓகே. ஆனா இந்த மெட்டா தத்துவத்துல தனக்கு தீங்கு நினைக்கும் எதிரிகள் மீதும் இதே போன்ற அன்பை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, அதுதான் மெட்டாவோட முழுமையான வடிவம். ஆனா நடைமுறையில அது எப்படி சாத்தியம்? இப்ப எனக்கு ஒருத்தன் துரோகம் செய்யறான், என்னை அழிக்க நினைக்கிறான் அப்படின்னா அவன் மீது நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? இது கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தா இது முட்டாள்தனமாகவும் நடைமுறைக்கு ஒவ்வாதது போலவும் தான் தோணும். ஆனா இதோட பின்னடியில உள்ள உளவியல் மெக்கானிசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிரி மீது மெட்டா செலுத்துவது அப்படின்னா அவன் செய்யற தப்பையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா தலையாட்டுவது கிடையாது. அப்புறம் வேற என்ன?
ஒருவன் உங்களுக்கு ஏன் தீங்கு செய்றான் அப்படின்னு யோசிங்க. அவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு கோபம், பாதுகாப்பின்மை அல்லது அறியாம தான் அதுக்கு காரணம். ஒரு எதிரிக்கு நாம நன்மைய விரும்பும்போது அடிப்படையில நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவன் மனநிறைவும் அமைதியும் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓஹோ. அப்படி அவன் அமைதிய பெற்றுட்டா அவனுக்கு உங்க மேல இருக்கிற வன்மமும் மறைஞ்சிடும் இல்லையா? ஆஹா, சூப்பர். அப்படியானால் எதிரி மீது செலுத்தும் அன்பு அப்படிங்கிறது அவனை திருத்துவதை விட என் சொந்த நிம்மதியை பாதுகாத்துக்கிற ஒரு தற்காப்பு கவசம் அப்படின்னு சொல்றீங்களா? மிகச்சரியா பிடிச்சீங்க. இது சுயநலமும் பொதுநலமும் கலந்த ஒரு ஆழமான தந்திரம் தான். தனக்குள்ள இருக்கிற கசப்பான எண்ணங்கள அந்த தாயோட அன்ப போல நாமே நமக்குள்ள ஒரு தாயா மாறி ஆற்றுப்படுத்திக்கிறது தான் இந்த மெட்டா. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். சரி, இந்த அன்பை உணர்ந்த அவர் வீட்டின் வறுமையில இருந்தும் தந்தையோட கோபத்துல இருந்தும் தப்பிக்க நினைச்சு மிகச் சிறு வயதிலேயே துறவியாகிட்டாரு. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பாட்டு தட்டை விட்டிருந்த சம்பவம். ஆமா, அது அவர் துறவியான பிறகு நடந்ததுதான். அதுதான் சுவாரஸ்யமே. துறவியான உடனே அவர் ஒன்னும் புனிதராகி விடல அப்படிங்கிறது தான் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம். உண்மைதான். பலருக்கும் இந்த ஒரு மாயை இருக்கு. அதாவது காவி உடைய அணிஞ்ச உடனே அல்லது மொட்டை அடிச்ச உடனே ஒருத்தருக்குள்ள இருக்கிற கோபம், பேராசை, பொறாம இதெல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மனித இயல்பு அப்படி மாறாதே. கண்டிப்பா மனித இயல்பு அவ்வளவு எளிதில மாறாது. அதனாலதான் பேண்டேஜி தனது தவறுகளை மிக வெளிப்படையா எந்த பூச்சும் இல்லாம ஒத்துக்கிறாரு. அவர் உணவுக்காக பேராசைப்பட்டிருக்காரு, தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி இருக்காரு. இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாம புது வருஷத்துல ரொம்ப ஆர்வமா விலையுயர்ந்த ட்ராக் சூட் மற்றும் ஷூகள் எல்லாம் வாங்கி ஜிம்முல சேர்ந்த உடனே நமக்கு சிக்ஸ் பேக் வந்து விடாது இல்லையா? நல்ல ஒரு ஒப்பீடு. அதே போலதான் துறவரமும். உடை மாறின உடனே உள்ள மாறிவிடாது. அந்த உடற்பயிற்சி வலிய பொறுத்துக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செஞ்சா மட்டுமே பலன் கிடைக்கும். ரொம்ப துல்லியமான உதாரணம் இது. அந்த ஜிம்ல ஆரம்பத்துல ஏற்படுற தசைவலிய போலதான் அவரும் பல வலிகளை சந்திச்சாரு. அவர் சந்திச்ச முதல் ஆசிரியர் வெனரபிள் சோனுத்தரா அவரை ரொம்பவுமே கொடுமைப்படுத்தினாரு. எப்படிப்பட்ட கொடுமைகள்? சின்ன தவறு செஞ்சாலும் கண்ணத்துல ஓங்கி அறைவது, ரொம்ப கடுமையா நடத்துவது அப்படின்னு ஒரு சர்வாதிகாரி போல நடந்துகிட்டாரு. இதனால பாண்டேஜி துறவரத்தின் மீதே ஒரு வெறுப்பு பலமுறை மடாலயத்தை விட்டு ஓடி போனாரு. அப்படி ஒரு முறை ஓடி போகும்போது நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டமா அமைஞ்சது. ஆமாம், அவர் தன் நண்பனான குணவர்தனா என்பவனோடு சேர்ந்து காட்டு வழியே தப்பிச்சு செல்வாரு. வழியில பாண்டேஜிக்கு கால்ல கடுமையான வலி நடக்க முடியாம போயிடும். அப்போ அந்த நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு பெரிய துரோகம் செஞ்சான். ஆமா, வழியில வேறொரு ஆள் துணையா கிடைச்ச உடனே பாண்டேஜி அந்த நடுக்காட்டுல வழியோட அப்படியே தலையை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். இதை நான் படிக்கும்போதே எனக்கு ரத்தம் கொதிச்சுது. நண்பனே இப்படி நடுக்காட்டுல விட்டுட்டு போனா ஒரு சாதாரண மனிதனா யாருக்கு தான் பழிவாங்கிற எண்ணம் வராது சொல்லுங்க? ஒரு துறவியா அவர் அந்த வலியையும் இந்த கோபத்தையும் எப்படி கையாண்டாரு? அங்கதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிலை உண்மையாவே எப்படி செயல்படுது அப்படிங்கறத அவர் விளக்குறாரு. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா, நான் ஒரு துறவி, எனக்கு கோபமே வரக்கூடாது அப்படின்னு போலியா நினைச்சுக்கிட்டு கோபத்தை உள்ள அடக்குவது கிடையாது. அப்புறம் கோபத்தை எப்படி டீல் பண்றது? மாறாக நடுக்காட்டுல தனித்து விடப்பட்ட அந்த நொடியில தனக்குள்ள எழும் பெருங்கோபத்தை, அந்த பழிவாங்கும் எண்ணத்தை ஒரு மூன்றாம் மனிதனைப் போல அமைதியா கவனிப்பது. அதாவது, ஆம், எனக்கு இப்போது கடுமையான கோபம் வருகிறது, என் நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான் என்ற ஏமாற்றம் என் தொண்டையை அடைக்கிறது அப்படின்னு அந்த உணர்வுகளை அப்படியே ஏத்துக்கிறது. உணர்வுகளை எதிர்க்காம ஏத்துக்கிறதா? ஆமா, எந்த ஒரு உணர்வையும் எதிர்க்காம அதை சும்மா கவனிக்கும்போது அதனுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தாம அத வெறும் பார்வையாளராக கவனிப்பது. அந்த தாயோட கசப்பு மருந்து உதாரணத்தை இது கூட பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? தனக்குள்ள எழும் கசப்பான கோபத்தை தன் மனமே ஒரு தாயாக மாறி விழிப்புணர்வோடு அரவணைச்சுக்குது. 100க்கு 100 உண்மை. தனக்குள்ள இருக்கிற அந்த இருளையும் குறைகளையும் அவர் விழிப்புணர்வோட உணர்ந்த பிறகுதான் அவருடைய பயணத்தோட அடுத்த கட்டமே தொடங்குது. தனக்குள்ள இருக்கிற மனப்போராட்டங்களை புரிஞ்சுகிட்ட அவர் பௌத்த தர்மத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய மிஷன். வெறும் சிங்கள மொழியையும் பாலியையும் மட்டும் வச்சுக்கிட்டு உலகை ஈர்க்க முடியாது அப்படின்னு உணர்ந்து ஆங்கிலம் கத்துக்கணும் அப்படிங்கிற அதீத ஆர்வத்தால இந்தியாவிற்கு பயணம் செஞ்சாரு. அந்த இந்திய பயணத்திலையும் அவருக்கு பல சோதனைகள். சாஞ்சியில் அவர் இருந்தப்போ அவரோட இருந்த மூத்த பிக்கு வெனரபிள் பன்னாத்திசா
இவரோட ஆற்றலை பார்த்து பொறாமப்பட்டு இவரை பற்றி இல்லாததையெல்லாம் சொல்லி ரொம்ப தொந்தரவு செஞ்சாரு. ஆமா, அது ஒரு பெரிய சவால் அவருக்கு. ஆனா அத பற்றியெல்லாம் கவலைப்படாம அவர் தன் இலக்குல தெளிவா இருந்தாரு. அதன் பிறகு பாம்பாயில நடந்த அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா என்ன உண்மையிலேயே மெய்சில் இருக்க வச்சது. ஆமா, அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களோட மறைவுக்கு பிறகு பௌத்தத்தை தழுவிய லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாம தவிச்சாங்க. அப்போதான் பாண்டேஜி பம்பாய் போனாரு. நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறேன். 1,00,000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு மைதானம், முறையான ஒலிபெருக்கி வசதிகள் கூட இல்லாத ஒரு காலம் அது. அந்த மக்களுக்கு பாலி மொழியோ சிங்களமோ தெரியாது. பாண்டேஜுக்கு ஹிந்தி முழுமையா தெரியாது. ஆனாலும் அவர் அந்த மக்களுக்கு அடைக்கலம் மற்றும் பஞ்சசீல கொள்கைகளை போதிச்சாரு. அது ஒரு மேஜிக் மாதிரி தான். மொழியே புரியாத ஒரு கூட்டத்திடம் அவர் எப்படி அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு? அங்கதான் அந்த மெட்டா அப்படிங்கிற பேரன்பு வேலை செய்யுது. தர்மம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, அது ஒரு அதிர்வு, அதாவது ஒரு வைப்ரேஷன். அவர் எந்த ஒரு மொழிக்கும் சாதிக்கும் அல்லது கலாச்சாரத்துக்கும் பௌத்த தர்மம் அடிமையானது அல்ல அப்படிங்கறத ஆழமா நம்பினாரு. மொழியை தாண்டிய ஒரு கனெக்ஷன். அவர் இந்தியாவில ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றியதும், பின்னர் மலேசியாவிற்கு சென்றதும், அதன்பின் அமெரிக்காவில போரகதிகளாக வந்த வியட்நாம் மக்களுக்காக உழைத்ததும் தற்செயலானது கிடையாது. அது அந்த மெட்டா விரிவடைந்ததற்கான ஒரு சான்று. வியட்நாம் அகதிகள் முகாம்ல அவர் செஞ்சதை நான் இங்க கண்டிப்பா குறிப்பிட விரும்புறேன். அந்த மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு உணர்ந்ததும் அவங்களுக்காக அவங்க மொழியிலே ஒரு புத்தகத்தை அச்சடிச்சு கொடுத்து அவங்களோட இணைஞ்சு பணியாற்றினார். ஆமா, அது ரொம்ப பெரிய விஷயம். இது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு பழைய கிளாசிக் நாவலை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமா எடுப்பது போல இருக்கு. கதையோட மையக்கரு மாறவே இல்ல. ஆனா அத மக்களுக்கு புரியும் வண்ணம் சொல்ற திரைக்கதை மாறி இருக்கு இல்லையா? மிக அருமையான ஒரு ஒப்பீடு. ஆனா கிளாசிக் நாவல்களை படமாக்கும் போது பழையதை மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சில தீவிர ரசிகர்கள் சண்டைக்கு வருவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா வருவாங்க. அதே போலத்தான் பாண்டேஜியும் பல எதிர்ப்புகளை சந்திச்சாரு. நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் போதிக்கிறீர்கள், நமது பாரம்பரிய சிங்கள மொழியில் போதிக்கலாமே, தியானத்தை ஏன் மேற்கத்தியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு பழமைவாதிகள் அவரை ரொம்ப விமர்சனம் செஞ்சாங்க. அதே அவர் எப்படி கையாண்டாரு? ஆனா அவர் நோயாளிகளுக்கு புரியும் மொழியில்தான் மருத்துவர் பேச வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. இந்த தெளிவும் எல்லையை தாண்டிய சிந்தனையும் தான் அவரை அமெரிக்கா வரை கொண்டு சென்றது. அந்த அமெரிக்கா பயணம் தான் இந்த கதையோட உச்சக்கட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆசிய கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட, எல்லாமே பணம் அப்படின்னு இருக்கிற ஒரு முதலாளித்துவம் நிறைந்துள்ள நாடு அமெரிக்கா. அங்கே தர்மத்தை அவர் எப்படி நடைமுறைப்படுத்தினாரு அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. அமெரிக்காவில மேற்கு விர்ஜீனியா மாகாணத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில பாவனா சொசைட்டி அப்படிங்கிற தியான மடாலயத்தை அவர் நிறுவினாரு. அங்க நடக்கும் அனைத்துமே 100% தானம், அதாவது டொனேஷன்ஸ் அடிப்படையில மட்டுமே இயங்குது. எதற்கும் விலை நிர்ணயம் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுல மருத்துவமோ கல்வியோ இடமோ எல்லாமே பல ஆயிரம் டாலர்கள் செலவாகும் ஒரு முதலாளித்துவ சமூகத்துல தியான வகுப்புகளுக்கோ தங்குவதற்கோ உணவிற்கோ ஒரு பைசா கூட கட்டணம் கேட்காம உங்களால் முடிந்ததை கொடுங்கள் அல்லது கொடுக்காமலும் இருங்கள் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நிறுவனம் எப்படி பல தசாப்தங்களா இயங்க முடியும்? இது ரொம்ப வேலிடான ஒரு கேள்வி. இது நிஜமாவே எப்படி சாத்தியம்? இதத்தான் நம்ம உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பொருளுக்கும் நீங்க ஒரு பிரைஸ் டாக் வைக்கும்போது அது ஒரு வியாபார பொருளா மாறிடுது. பாண்டேஜி தர்மத்தை விலை மதிப்பற்றதாக கருதினாரு. விலையே நிர்ணயிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு $100 அல்லது $200 அப்படின்னு எப்படி நீங்க கட்டணம் வசூலிக்க முடியும்? நியாயமான பாயிண்ட். அவர் மனிதர்கள் மீது அளப்பரிய நம்பிக்கை வச்சாரு. ஒருவர் அங்கு உண்மையான அமைதியை உணர்ந்து அதற்காக எந்த கட்டணமும் இல்ல அப்படின்னு அறியும்போது அவருக்குள்ள ஒரு மாபெரும் நன்றியுணர்வு எழும். அந்த நன்றியுணர்வுல தான் அவங்க தாராளமா நன்கொடை வழங்குறாங்க. அந்த தானம் அப்படிங்கிற தத்துவத்தோட வலிமையில தான் பாவனா சொசைட்டி இன்று வரை ரொம்ப வெற்றிகரமா இயங்குது. ஆச்சரியமா இருக்கு. மனிதர்களோட நற்குணத்தின் மீது அவர் வச்ச அந்த நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு. அதே இடத்துல அவர் இன்னொரு மாபெரும் புரட்சியும் செஞ்சிருக்காரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான புரட்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் மரணத்தை பார்த்தும் பயப்படல. இந்த பயமின்மைக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. பௌத்தத்தோட ஆணிவேரான அனிச்சா அல்லது எதுவும் நிரந்தரமில்லை அப்படிங்கிற ஆழமான புரிதல் தான். அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்த போதும் சரி, ஒரு முறை ரயில் அடிபடவிருந்த மரணத்தின் விளிம்பிற்கு சென்ற போதும் சரி, அவர் அதை மிக அமைதியாவே எதிர்கொண்டார். அது எப்படி முடியும்?
இருதய அறுவை சிகிச்சை நடக்குது, நெஞ்ச பிளக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு மனிதனால எப்படி எந்த பயமும் இல்லாம இருக்க முடியும்? அதுதான் பல தசாப்தங்களா அவர் செஞ்ச விபாசனா தியானத்தோட பலன். நாம தியானத்துல மூச்ச மட்டும் கவனிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்டையில அங்க என்ன நடக்குது? உள்ளே செல்லும் ஒவ்வொரு மூச்சும் முடிகிறது, வெளியேறும் ஒவ்வொரு மூச்சும் முடிகிறது. வாவ்! ஒவ்வொரு நொடியும் நம் உடலிலும் மனதிலும் நுண்ணிய அளவுல பல பிறப்புகளும் பல இறப்புகளும் நடந்துகிட்டே இருப்பத அவர் ஆழமா உணர்ந்திருந்தாரு. ஒவ்வொரு கணமும் எதுவும் நிரந்தரமில்லை அப்படிங்கிறத மூச்சின் மூலமாக மூளைக்கு பழக்கப்படுத்திட்டதால தனது ஒட்டுமொத்த உடலின் முடிவையும் அதாவது மரணத்தையும் ஒரு சாதாரண நிகழ்வாகவே அவரால பார்க்க முடிஞ்சது. சிலருக்கு வைக்குது, நாம பிறக்கும்போது எதையும் கொண்டு வரல, இறக்கும்போதும் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை அப்படிங்கறத தனது மூச்சோட ஒவ்வொரு அசைவிலையும் அவர் பயிற்சி செஞ்சிருக்காரு. உண்மையாவே நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய பாடம் அதுதான். ஒரு படுக்கை மூட்டைகள் நிறைந்த மண் குடிசையில பிறந்து வறுமைய பார்த்து தந்தையிடம் அடி வாங்கி நண்பனால் நடுக்காட்டுல கைவிடப்பட்டு பல அவமானங்களை சந்தித்த ஒரு சாதாரண மனிதர் அவர். ஆமா, அவர் கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது. அவர் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறது அவர் கையில இல்ல. ஆனா அந்த வழிகளை தனக்குள்ளே எப்படி செரிக்கச் செய்வது, அதிலிருந்து எப்படி உலகிற்கு ஒளி கொடுப்பது அப்படிங்கிறது அவர் கையில தான் இருந்தது. அந்த தாயோட அன்பைப் போல மெட்டா என்னும் பேரன்பாலும் மைண்ட்ஃபுல்னஸ் என்னும் விழிப்புணர்வாலும் அவர் தன்னை ரொம்ப அழகா செதுக்கிக்கிட்டாரு. ரொம்ப அருமையான தொகுப்பு. இந்த ஆழமான உரையாடலின் மூலம் நாம பார்த்தபடி நாம எப்பொழுது இறப்போம் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா பாண்டேஜி சொல்றது போல நாம ஒவ்வொருவரும் நமது கர்மாவின் வாரிசுகள். கர்மா அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாயச்சொல் கிடையாது. இன்னைக்கு நீங்க செய்யும் சிறு சிறு செயல்களும் நீங்க உதிர்க்கும் வார்த்தைகளும் உங்கள் மனதை நீங்க கையாளும் விதமுமே நாளை உங்களுக்கான விதியை எழுதும். இன்னைக்கு இந்த நொடியில உங்கள் மனசுல நீங்க விதைக்க போற அந்த புதிய விதை எதுவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. ஒரு காரியம் முழுமசாதமா சொல்லணும்னா, பாராட்டு பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி.